நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தி, மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீட்டின் 1065 புள்ளிகள் சரிந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 353 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீட்டின் 1065 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டி 353 புள்ளிகள் சரிந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். அதுதான் நாம் முன்பே குறிப்பிட்டது போல பங்கு சந்தை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக தேசிய பங்கு சந்தை, மும்பை பங்கு சந்தை என்று இரண்டு விதமான பங்கு சந்தைகள் உண்டு. NSE, BSE என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அதில் தேசிய பங்கு சந்தையான நிப்டி 353 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல மும்பை பங்கு சந்தை, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த BSE என்று சொல்லக்கூடிய மும்பை பங்கு சந்தையில் தான் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்கள். அதனுடைய சென்செக்ஸ் குறியீட்டின் 1065 புள்ளிகள் சரிந்ததால் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் தான் தங்கத்திலே இருக்கின்றது. எப்போதெல்லாம் பங்கு சந்தை கீழே விழுகிறதோ அப்போதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயரும். வழக்கமாக பங்கு சந்தை சரிவு என்று சொன்னால் ஒரு 50 புள்ளிகள், 20 புள்ளிகள், 100 புள்ளிகள் என்பது ஒரு அதிகபட்சமாக இருக்கும். ஆனால் 300 புள்ளிகள் வரை தேசிய பங்கு சந்தை சரிவடைந்திருக்கின்றது. அதே போல மும்பை பங்கு சந்தை என்பது 1065 புள்ளிகள் சரிவடைந்திருக்கின்றது. அனைத்து செக்டார்களிலும் பல துறைகளிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்தவர்களுக்கு இது ஒரு பெரும் ஏமாற்றமாக, பெரும் விஷயமாக மாறி இருக்கிறது. இதற்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் சொல்கிறார்கள். சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல ஏற்ற இறக்கங்கள், பல்வேறு சர்வதேச செய்திகள் தான் இந்த பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு பெரும் காரணமாக அமைந்திருக்கின்றது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பங்கு சந்தையிலே பெரிய அளவிலே ஏற்றங்கள் இல்லை. அதாவது 2020-21 அந்த மாற்றங்கள் என்பது ஏற்பட தொடங்கியது. பிறகு 22 பெரிய அளவிலே ஒரு உயர்வு இல்லை என்றாலும் உயர்வு ஏற்பட்டது. பிறகு 24-25 ஆண்டுகளில் சரிவு தொடங்கியது. அது அப்படியே நிலைத்து வந்த நிலையில 2026 தொடக்கம் தற்போது ஜனவரியில இருக்கின்றோம். தற்போதும் அந்த இறக்கம் நீடிக்கின்றது. குறிப்பாக ஒரு அதிரடியாக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி என்பது பல முதலீட்டாளர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.